அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும், என் தாய் தமிழ் உறவுகளுக்கும், தமிழீழ சொந்தங்களுக்கும், ஜோதிட ஆர்வலர்களுக்கும், பொதுமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும். அதாவது ஜோதிடத்தில் காரகத்துவங்கள் என்றால் என்ன, உச்சம் என்றால் என்ன, ஆட்சி என்றால் என்ன, மூல திரிகோணம் என்றால் என்ன, 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள் என்றால் என்ன. அதாவது காரகத்துவங்கள் என்றால் கிரகங்களுடைய சுவாபங்கள், அதாவது ஒவ்வொரு மனிதர்கிட்ட இருக்கக்கூடிய சுபாவங்களை பொறுத்து, அதாவது கேரக்டர், அதுபோல தான் ஒவ்வொரு கிரகத்தினுடைய சுபாவங்கள் தான் காரகத்துவங்கள். இந்த காரகத்துவங்களை நாம் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கிரகத்துடைய சுபாவங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அந்த காரகத்துவங்களை, அது சிறு சிறு மலர்கள் போல், அதாவது தனித்தனி மலர்கள் போல் அந்த காரகத்துவங்கள், அந்த சுபாவங்கள், அதை நாம் ஜோதிட பலன் என்னும் மாலையை கோர்க்கும்போது கோற்று பழக வேண்டும். அவ்வாறு காரகத்துவங்களை மாலையாக கோற்று மணக்க செய்துவிட்டால் ஜோதிட பலனும் மணக்கும். சூரியன் என்றால் சிவன். சூரியன் என்றால் சிவனை பின்பற்றுபவர்கள். சிவனை பின்பற்றுபவர்களின் குறியீடு திருநீறு. அதனால் சூரியனுக்கு விபூதி என்ற ஒரு காரகத்துவம் உள்ளது. இப்படி எடுக்கணும். காரகத்துவங்களை அப்படி தெரிந்து வச்சிடும். சந்திரன்னா அம்மா நெற்றியில் இடுவது திலகம், குங்குமம், செந்தூரம் எதுவாயினும். அதனால் சந்திரனின் காரகத்துவம் குங்குமம். சிவனுடைய காரகத்துவம் விபூதி திருநீறு, சந்தனுடைய காரகத்துவம் குங்குமம். இப்படி காரகத்துவங்களை சிறு சிறு மலர்களாக கையில் வைத்திருக்க வேண்டும் பலன் என்னும் மாலையை கோர்க்கும்போது. பொதுவாக இப்போ காரகத்துவங்களை என்னன்னு உங்களுக்கு தெரியும். பொதுவாக ஒவ்வொரு கிரகங்களும் உயிர்காரகத்துவம், பொருள் காரகத்துவம் இரண்டை மட்டும்தான் உள்ளடக்கியது. கிரகங்கள் மட்டுமல்ல, அது நடத்துகின்ற திசா புத்திகளும் உயிர்காரகத்துவம், பொருள் காரகத்துவம் இரண்டில் ஏதேனும் ஒன்றை தருவதாகத்தான் தன் திசையை நடத்தும். எந்த ஒரு கிரகமும் எந்த ஒரு திசா புத்தியும் உயிர்காரகத்துவத்தையும் பொருள் காரகத்துவத்தையும் ஒரு மனிதனுக்கு இரண்டும் ஒருங்கே தருவதில்லை. யாருக்காவது ஒன்றைத்தான் கொடுக்கும். அந்த அடிப்படையில் தான் அந்த கோள்கள் செயல்படும். இப்போ நம்ம 2 காரகத்துவமும் தேவை அப்படிங்கிறது மனிதனுடைய ஆசை. கோள்கள் அதற்கு இணங்கி போவதில்லை. நம் ஜாதகத்தில் ஒன்று உயிர்காரகத்துவம் தருவதாக இருந்தால் அது உயிர்காரகத்துவம் கொடுக்கும். பொருள் காரகத்துவம் கொடுப்பதாக இருந்தால் பொருள் காரகத்துவத்தை மட்டும்தான் கொடுக்கும். இரண்டையும் தராது. நம்ம ஆளுங்க இப்போ சீட்டு எழுதி கொடுத்து அந்த கோயிலுக்கு போ, இந்த கோயிலுக்கு போங்கிற மாதிரி எத்தனை லட்சம் கோடி செலவு செய்தாலும் அந்த பரிகாரத்தில் கோள்கள் மயங்காது. கோள்கள் எப்பவுமே நீதிமான்கள் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கோள்கள் அறிவியலின் பிள்ளைகள். நீங்கள் நாசாக்கிட்டையோ இஸ்ரோக்கிட்டையோ போய் கையூட்டு கொடுத்தா கூட வேலைக்காகாது. மூட நம்பிக்கையின் முடைநாற்றத்தை அறிவியல் வெல்லும். பரிகாரம் செல்லாதது, ஜோதிட அறிவியல் பரிகாரம் சொல்லாதது. பொதுவாக ஆட்சி என்றால் என்ன? ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருப்பது, சொந்த வீட்டை தனக்கு உடைமையாக்கி கொண்டிருப்பது, அதுதான் ஆட்சி. அந்த ஆட்சி பெற்ற பாவகம் உறுதியானது, அந்த பாவக பலன் உறுதியானது
அது எப்போவுமே அசையாதது. அந்த ஆட்சி பெற்ற வீடு, ஆட்சி பெற்ற கிரகம் தன்னுடைய பலத்தை, தன்னுடைய பலனை உறுதியாக செய்யும். ஒருவேளை நீ ஆட்சி என்று நம்பி அந்த பலன் உறுதியானது, அந்த பலன் இறுதியானது என்று முடிவு செய்துவிடக்கூடாது. சாரம் பார்க்கணும். ஆட்சி பெற்றிருந்தாலும் அந்த மனிதனை முழுமையாக ஆய்வு செய்வது போல சாரத்தை பற்றி வைத்து ஆய்வு செய்யணும். சாரம் சரிந்துவிட்டால் எல்லா சங்கதிகளும் சரிந்துவிடும். ஆட்சி என்பது ஒரு மாயை. ஆட்சி பெற்றால் பலன் உறுதியானது, சாரம் வீழ்ந்து விட்டால் பலனும் வீழ்ந்துவிடும். உச்சம் என்றால் என்ன? ஒரு கிரகம் தன் அதிகபட்ச ஒளியை, ஒரு கிரகம் தன்னுடைய அதிகபட்ச ஒளியை பூமிக்கு அளிக்கும் இடம்தான் உச்சம் பெறும் இடம். அங்கே நிற்கின்ற கிரகம்தான் உச்சம் பெற்ற கிரகம். உச்சம் பெற்ற கிரகம்தான் பலசாலி, 100 விழுக்காடு பலமானவர். அவருக்கு அவ்வளோ வெள்ளம் இருக்குது. மூலத்திரிகோண வீடு என்றால் என்ன? ஒரு கிரகம் தன்னுடைய ஈர்ப்பு விசையை, அதாவது தனது பார்வை மூலம் பெற்று பூமிக்கு அதிகமாக அளிக்கும் இடம்தான் மூலத்திரிகோணம். அதாவது ஒரு கிரகத்தின் ஈர்ப்பு விசையை தனது பார்வை திறன் மூலம் பெற்று பூமிக்கு அதிகமாக அளிக்கும் இடம்தான் மூலத்திரிகோணம். இந்த உச்சம் என்பது கூட சற்று நேரம் கழித்து தான் பலன் கிடைக்கும். ஆனால் மூலத்திரிகோணம் பெற்ற கிரகம் நேரடியாக பலன் வழங்கும். அது ரேஷன் கடைக்கு போய் பொருள் வாங்குற மாதிரி, மூலத்திரிகோணம் வந்து வீடு தேடி ரேஷன் பொருள் வர்றது மாதிரி. மறைவு வீடுகள், அதாவது லக்கணத்துக்கு 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள். மறைவுனா என்ன? அதாவது கிரகங்களுடைய கதிர்வீச்சு முழுமையாக விழாத இடங்கள். இப்போ இப்படி மேடு பள்ளம் மேடு இருக்குன்னு வச்சுக்க. இப்போ மலைப்பாங்கான இடத்தை அப்படி கற்பனை செய்து கொள்ளுங்க. அதில் உச்சத்தில் இருக்கிறது கோள்களுடைய கதிர்வீச்சை முழுமையாக பெற்றுவிடும். மடிப்பு பகுதி முழுமையாக பெறாது, கிரகங்களுடைய பார்வை பெறாது. அந்த இடங்கள்லாம் மறைவு ஸ்தானங்கள், அதாவது கோள்களின் கதிர்வீச்சை முழுமையாக பெறாத இடங்கள். 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள். இந்த 3, 6, 8, 12 இலக்காரமானது அல்ல, மோசமானது அல்ல, அதுவும் நன்மை செய்யும். எப்படி செய்யும்? 3, 6, 8, 12 கூறிய நட்சத்திர அதிபதிகள் கேந்திர திரிகோணம் பெற்று விட்டால் அந்த 3, 6, 8, 12 சிம்மாசனம் போட்டு அள்ளி கொடுக்கும். மாறாக 3, 6, 8, 12 வீழ்ந்து விட்டால் நாம் தான் கையேந்தணும். அதுதான் இப்போ காரகத்துவங்கள்: ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், மறைவு ஸ்தானங்கள். நான் எளிமையாக விளக்க வேண்டும் என்ற ஆவலில்தான் இதை நான் உங்களுக்கு வழங்கியுள்ளேன். புரிந்து கொண்டிருப்பீர்கள் நம்புகிறேன். பிடித்திருந்தால், புரிந்து கொண்டால் லைக் செய்க, சப்ஸ்கிரைப் செய்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.